ராகி வச்சு ஈஸியாக ஒரு சாக்லேட் வாஃபிள்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நார்மல் வாஃபிள்ஸை விட ரொம்பவே ஹெல்த்தி. இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது வேணாங்கிறவங்க மைதா கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். இது நார்மல் ஃப்ளேவரில் செய்கிறோம் அப்படின்னா கொக்கோ பவுடர் தேவையில்லை. இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு, ப்ரௌன் சுகர் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு எந்த சுகர் வேணுமோ நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும். இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துலாம். 3 டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் 200 ml சேர்த்தணும். இது வந்து ஒரே இதாக சேர்த்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சமாக பால் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரத்தில் இருக்கிற வரமாவெல்லாம் நல்லா இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற பால் எல்லாத்தையும் ஊற்றிட்டு எந்த வித கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். பேட்டர் வந்து தின்னாக இல்லாமல் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் வாஃபிள்ஸ் நல்லா வரும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள்கிட்ட வாஃபிள் மேக்கர் இருந்தால் நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இது நார்மலான பேன்கேக்காக கூட செஞ்சுக்கலாம். வாஃபிள் மேக்கரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு வெண்ணெய் சேர்த்து 2 சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதனால் ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர்லேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். கிறிஸ்பியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்தி குக் பண்ணிக்கோங்க. சைடெல்லாம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தோம்னா வாஃபிள்ஸ் ஒட்டாமல் வந்துடும். இதே மாதிரியே ஒரு வாட்டியுமே பட்டர் தடவி பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் நமக்கு. இல்லைன்னா வந்து சதன்ன மாதிரி இருக்கும். மறுபடியும் ஒரு கரண்டி மாவு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த மினி வாஃபிள் மேக்கருக்கு இந்த ஒரு கரண்டி மாவு கரெக்டாக இருக்கும். இதையும் அதே மாதிரி சைடு ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே ப்ராசஸில் எல்லா மாவையுமே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சர்வ் பண்ணுறது இன்னும் ஹெல்த்தியாக சர்வ் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு பனானா எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக பைட் சைஸ்ட் பீசஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதை ஒரு பக்கம் வச்சுருங்க, தனியாக இருக்கட்டும். வாஃபிள்ஸாக நம்ம சூடாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சூடாக வாஃபிள்ஸ் வச்சுட்டு மேலே ஐஸ்கிரீம் இல்லைன்னா விப்டு க்ரீம் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மேலே சாக்லேட் சாஸ் சேர்த்துறேன். இந்த சாக்லேட் சாஸோட ரெசிபி வந்து ஐகார்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சாஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரிசில் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். அது எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் ஓகே தான். அதை மேலே வச்சு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட வாஃபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு.